குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? என்ன புரியலையா? மறக்க முடியுமான்னு நான் கேட்டது நம்ம படித்துக் கொண்டிருக்கிற பாடத்தோட பேரை தான் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன். மறக்கலையே? மறக்கல இல்லையா? சரி, சென்ற வகுப்பின் துணையலங்கோ என்னது? பாடி மகிழலாம். பாடி மகிழ்ந்தோம் இல்லையா? சரி, இனி அடுத்து நாம படிக்க போற அழகோ தெரியுமா? யாருக்காவது தெரியலையா? இப்போ புத்தகத்தை பார்க்கலையா நீங்க? சரி, பரவாயில்ல. சாரு ஒரு 2 வரி கவிதை பாடுறேன். அதுல உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. சரியா? பாடட்டா? ஓகே, கேளுங்க. துள்ளி தீரிந்ததொரு காலம், பள்ளி பயின்றதொரு காலம். துள்ளி தீரிந்ததொரு காலம், பள்ளி பயின்றதொரு காலம். காலங்கள் ஓடுது பூங்கொடியே, பூங்கொடியே. இன்பத்தை தேடுது பூங்கொடியே, பூங்கொடியே. துள்ளி தீரிந்ததொரு காலம், பள்ளி பயின்றதொரு காலம். கேட்டீங்களா? இப்ப தெரிஞ்சிருக்குமே. என்னது? ஆமா, துள்ளி திரிந்ததொரு காலம்தான் நம்ம அடுத்த அழகின் பெயர். இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? சரிப்பா, இந்த பாட்டு நான் பாடினது கிடையாது. இந்த பாட்டு யார் பாடுறது தெரியுமா? பூங்கொடிங்கிற பொண்ணு பாடுற பாட்டு. ஏன் இந்த பொண்ணு பாடினான்னு தெரியுமா? பாட்டோட வரிகள் கேட்டீங்க இல்லையா? ஆமா, அந்த பொண்ணு யாரும் உங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணு ஏன் இப்படி எழுதி பாடினாலும் உங்களுக்கு தெரியாது. பாட்டு மட்டும் எழுதலப்பா, அந்த பொண்ணு அதாவது உங்க வயசு இருக்கும்போது அந்த பொண்ணு கிராமத்தில் உள்ள அவங்க பாட்டி வீட்டுக்கு போன அனுபவத்தை கதையா எழுதி வச்சிருக்கலாம். ஆமா, அந்த கதையை நீங்களும் கேட்கணுமா? சொல்லவா? சொல்றேன். ஆனா கதையை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களையும் சார் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதாவதுப்பா, கதைகளை பொருளில்லா கட்டுக்கதைகள் என்றும், பொருள் உள்ள நகைக்கதைகள் என்றும் இருவாறாக தொகுத்துள்ளார் தொல்காப்பியர் எனும் புலவர். ஆமாப்பா, ஆதி காலத்துல காட்டில் வேட்டையாடி சென்று வந்த மனிதன் தனது அனுபவங்களை மற்றவர்களிடம் சொல்லும் பொழுதே கதையின் தொடக்கம் ஆரம்பமாகிவிட்டது. அதிலிருந்தே கதையின் தொடக்கம் ஆரம்பமாகிவிட்டது. நாட்டுப்புற கதைகள் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் சொல்லப்படுபவை அல்ல. நாட்டுப்புற கதைகள் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் சொல்லப்படுபவை அல்ல. ஆம், சில அரிய கருத்துக்களை அறியாதவரும் அறியும்படி உணர்த்துவதுதான்
நமது நாட்டுப்புற கதைகள். அதாவது கதைகளை நாட்டுப்புற கதைகள் எளிமையாகவும் இனிமையாகவும் எடுத்து கூற வல்லது. ஆமாப்பா, கதைகள்ல பொதுவா கதை பாத்திரங்கள் இவ்வாறு இருந்தன, இவ்வாறு இருந்ததால் இந்த விளைவுகள் ஏற்பட்டன. கதை பாத்திரங்கள் இவ்வாறு இருந்தன, இவ்வாறு இருந்ததால் இந்த விளைவுகள் ஏற்பட்டன. இவ்வாறு இருந்ததால் விளைவுகள் எனது விளைவுகள் பெற முடியவில்லை, இல்லைனா இவ்வாறு இருந்ததால் விளைவுகளை பெற முடியவில்லை என்று கதைகள் நமக்கு சில உண்மைகளை உணர்த்துகின்றன. அதனால் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் நாட்டுப்புற கதைகள் நமக்கு உணர்த்துகின்றன. அதாவதுப்பா, சிறிது கற்பனை திறனும் சிறந்த சொல்லாற்றலும் கொண்ட யாரினாலும் கதைகளை புனைய முடியும் அல்லது கதைகளை உருவாக்க முடியும். நாம் கண்டும் கேட்டதுமான நிகழ்ச்சிகளை சில ஒப்பனைகளுடன் சிறப்பாக வெளிப்படுத்தி கூற முடியும். இவையெல்லாம் நம் நாட்டுப்புற கதைகளிலும் வருகின்றன. நாட்டுப்புற கதைகள் என்பது குறிப்பிட்ட ஒருவரால் எழுதப்படாதவை. நாட்டுப்புற கதைகள் என்பது குறிப்பிட்ட ஒருவரால் எழுதப்படாதவை, ஏட்டில் இடம்பெறாதவை, வாய்மொழியாக வாழ்பவை. புரிந்ததா? இத்தனை சிறப்புகளையும் உடையதுதான் நாட்டுப்புற கதைகள். நாங்கள் இந்த பாடத்தில் அந்த மாதிரி ஒரு கதையை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்னமோ சொல்லி நிறுத்தினேனே. ஆமாம், பூங்கொடி தன்னுடைய தனது கிராமத்துள்ள பாட்டி வீட்டிற்கு சென்ற அனுபவங்களை கதையாக எழுதி வச்சிருக்கான்னு பார்த்தோம் இல்லையா? அந்த கதையை சொல்றதான சொன்னேன் இல்லையா? சொல்றேன் கேளுங்க. நான் பூங்கொடி. எனது வீடு நகரத்தில் உள்ளது. நான் நகரத்தில் வாழ்கிறேன். நகரம்னாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்னது? ஆமா, வாகனங்களின் கூட்டம், மனிதர்களின் நெரிசல், தொழிற்சாலைகளின் கழிவுகள், புகைகள். நான் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த போது சுவாசித்தது வெறும் இந்த புகைகளைத்தான். எனக்கு உங்கள் வயது இருக்கும் பொழுது நான் கிராமத்தில் உள்ள எனது பாட்டி வீட்டிற்கு சென்றிருந்தேன். ஆமாம், கிராமம் சொல்ல வேண்டுமா அதன் அழகை? கிராமம் என்றாலே நம் கண்முன் எத்தனை காட்சிகள், அழகழகான காட்சிகள் நம் கண்முன் வந்து செல்கின்றன. வருதா? உங்க கண் முன்னாடி வருதா கிராமத்தின் அழகு? கிராமத்தின் அழகை நீங்க பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வீடியோவில் வரக்கூடிய இந்த கிராமத்தின் அழகை எல்லாரும் பாருங்க. கிராமத்தின் அழகை எல்லாரும் பாருங்க. என்னப்பா பார்த்துட்டீங்களா? கதையை தொடரலாமா? பூங்கொடி என்ன சொல்றான்னு கேட்போமா? ஆமா. அப்போ அந்த கிராமத்துல அவன் இருந்த நாட்களை பூங்கொடியால் மறக்கவே முடியவில்லை.
பச்சை பசும்புல் விரித்தது போல் காணப்படும் வயல்வெளிகள், ஆங்காங்கே துள்ளி திரியும் ஆட்டுக்குட்டிகள், பசும்புல் நுனிகளை மேய்ந்து கொண்டிருக்கும் மாடுகளின் கூட்டம், குயில்களின் இசை, ஏப்பமிடும் ஓடைகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கிராமங்களில் காணும், கிராமத்தின் நடுவில் காணப்படும் குளங்கள், குடிசைகள், அங்கு விளையாடி கொண்டிருக்கும் சிறுவர்கள், இப்படி எண்ணிலடங்கா காட்சிகளை நான் கண்டுகளித்து இருந்தேன். பாட்டி என்னை அழைத்துக் கொண்டு அந்த கிராமம் முழுவதும் சுற்றி காண்பித்து தருவாள். இரவு உறங்கும் பொழுது சொல்லும் கதைகள் எல்லாமே கிராமத்தை பற்றியதாகத்தான் இருக்கும். அடுத்த நாள் காலையில் நான் கிராமத்தில் பாட்டியுடன் சென்று கொண்டிருந்த பொழுது சில குழந்தைகள் அங்கங்கே நின்று விளையாடிக் கொண்டிருந்தார்கள். சிறு குழந்தைகள் அங்கங்கே நின்று விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த விளையாட்டுகள் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த விளையாட்டுகள் நான் பார்த்தது வருடங்களுக்கு முன்பாக, சில வருடங்களுக்கு முன்பாக நான் பார்த்த விளையாட்டு இப்பவும் கிராமங்களில் இருக்கு. ஆனா பட்டணத்துல அந்த விளையாட்டுகளை எல்லாம் பார்க்க முடியறதில்லை. அந்த விளையாட்டுகள் என்னன்னு சொல்றேன். 1-2 விளையாட்டு சொல்றேன். ஒன்று கிட்டிப்புள், இனியொன்று பாண்டி விளையாட்டு. இப்படி விளையாட்டுகள் விளையாடி கொண்டதை பார்த்து அந்த விளையாட்டுகள் என்னை அடைக்க நானும் ஓடி சென்று அவர்களுடன் விளையாண்டு மாலையில் வீட்டுக்கு வருவதாக சொல்லி பாட்டியை வீட்டிற்கு அனுப்பிவிட்டேன். விளையாட்டெல்லாம் முடிந்து வீட்டிற்கு சென்று அழகான அற்புதமான சுவையான கிராமிய உணவை உண்டு கழித்தேன். அப்படி கிராமத்தில் நான் கண்டும் ரசித்தும் கழித்த காட்சிகள் இன்றும் என் மனதை விட்டு விலகவில்லை. நீங்களும் கண்டிப்பா கிராமங்களுக்கு போயிருப்பீங்க தானே? கிராமத்துல பல விளையாட்டுகளும் நீங்க விளையாடி இருப்பீங்க, அப்படித்தானே? விளையாடி இருப்பீங்க. ஆனா இப்ப நான் உங்களை கேட்க மாட்டேன் அந்த விளையாட்டுகளோட பேரை சொல்லுங்கன்னு. இப்ப நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நம்ம பாட புத்தகத்துல நம்முடைய மாலாவினுடைய கதையும் நாம பார்க்க போறோம்.
மாலா கிராமத்தில் தனது தாத்தாவுடைய வீட்டிற்கு சென்ற ஒரு கதை நம்ம பாட புத்தகத்தில் வருது. அந்த பாட புத்தகத்தின் கதையை நாம் வாசித்து கதை என்னன்னு புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபுல்லாக வாசித்ததுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட கேள்விகள் கேட்பேன். சரியா? அப்போது நம்ம பாட புத்தகத்துள்ள துள்ளி திரிந்ததொரு காலம் அழகை வாசித்து பார்ப்போமா? வாசிப்போமா? எல்லாரும் புத்தகத்தை எடுத்துட்டீங்களா? எல்லாரும் ஒரு தடவை வாசிச்சு பாருங்க. வாசிச்சு பார்த்துட்டு ஸ்கிரீன்ல வரக்கூடியதையும் பாருங்க. பார்த்து நமது பாடப்பகுதியை வாசிங்க. உங்களுக்காக நமது விருந்தாளியான ஒருவரும் நமது பாடப்பகுதியை வாசித்து காண்பிக்கிறார். அதையும் கேளுங்க. துளித்தெழுந்ததொரு காலம். வேறு தாத்தா வீட்டின் முன்னால் சர்வென்று ஒரு கார் வந்து நின்றது. மாலா காரில் இருந்து கீழே இறங்கினார். மாலாவோடு அவளது தோழிகளும் இறங்கினார்கள். எல்லோரும் சென்னையில் படிக்கிறார். 5 நாள் விடுமுறை கிராமத்தில் மகிழ்ச்சியாக கொண்டாட முடிவு செய்திருந்தார்கள். மாலாவின் தோழிகள் கிராமத்தையே பார்த்ததில்லை. சலசலக்கும் பனைமரங்கள், பச்சை பசேலென நெல்வயல்கள், அங்கும் இங்கும் செல்லும் மாடுகள், ஆடுகள், கோழிகள், இவற்றை அவர்கள் நகரத்தில் பார்த்ததில்லை. இவற்றை நேரில் பார்த்தபோது அவர்கள் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஐயா, 5 நாளும் ஒரே ஜாலிதான். எல்லாரும் வீட்டிற்குள் நுழைந்தனர். மியாவ் என்று ஒரு பூனை கத்திக்கொண்டே ஓடியது. அவர்கள் பயந்து போனார்கள். அன்று ஓய்வு. மறுநாள் கிராமத்தை பார்க்க கிளம்பிவிட்டார்கள். தாத்தா, நீங்களும் வாங்களேன். மாலா தாத்தாவை அழைத்தாள். தாத்தாவும் புறப்பட்டார். தெருவில் சோளத்தட்டையில் ஈர்க்கிலை குத்தி காத்தாடி தயாரித்து அதனை பிடித்தவாறு சிறுவர்கள் ஓடினார்கள். பனங்காய் வண்டி செய்து நெம்புகோல் கவட்டை குச்சியை வைத்து நெம்பி தள்ளிவாறு. நான் பாலக்காட்டுக்கு போய் வாரேன் என டாட்டா காட்டியவாறு வேறு சில சிறுவர்களும் சிட்டாய் பறந்தனர். பழைய சைக்கிள் டயரை வண்டி மேல வாய்த்து குச்சியால் தட்டி தட்டி கூடவே இன்னும் சிலர் வண்டி ஓட்டினர். அங்கே பக்கத்தில் சிறுவன் 1, ஹலோ, யார் பேசுறது? குமார் தானே? சிறுவன் 2, ஆமா, நான் குமார் தான் பேசுறேன். சிறுவன் 1, குமார், நான் முருகன் பேசுறேன்டா. நீ எப்படி இருக்க? வீட்டில் எல்லாரும் நலமா? சிறுவன் 2, எல்லாரும் நலமே. இவ்வாறு தீப்பெட்டி தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்தனர். தாத்தா அவர்களுக்கு ஒவ்வொன்றாய் விளக்கி கூறினார். கிட்டுப்புள், பாண்டியாட்டம், தாய் விளையாட்டு ஆகியவற்றையும் காட்டினார்.
மாலாவின் தோழிகள் 5 நாட்களும் இவற்றை பார்த்து பார்த்து ரசித்தனர். அவர்களும் சிலருடன் சேர்ந்து விளையாடி மகிழ்ந்தனர். நாட்கள் கடந்தன. விடுமுறையும் கழிந்தது. கிராமத்தில் கண்டும் ரசித்தும் விளையாடியும் மகிழ்ந்த நினைவுகளுடன் பட்டணம் புறப்பட்டனர். கேட்டீங்களா? முன்னாடி பார்த்த கிராமத்து காட்சி போலேயே கண்முன் சில காட்சிகள் வருதா? வரும். ஏன்னா கிராமம் அவ்வளவு அழகானது இல்லையா? சரி, வாசித்தீங்க. நம்முடைய விருந்தாளியான அந்த பொண்ணு வாசிச்சதையும் கேட்டீங்க. இனி நீங்க வாசிச்சது சரிதானான்னு பார்க்கறதுக்காக சார் ஒரு தடவை கூட வாசிக்கிறதையும் கேளுங்க. சரியா? கேளுங்க. துள்ளித்திரிந்ததொரு காலம். வேலு தாத்தா வீட்டின் முன்னால் சர் என்று ஒரு கார் வந்து நின்றது. மாலா காரிலிருந்து கீழே இறங்கினாள். மாலாவோடு அவளது தோழிகளும் இறங்கினார்கள். எல்லோரும் சென்னையில் படிக்கிறார்கள். 5 நாள் விடுமுறை. கிராமத்தில் மகிழ்ச்சியாக கொண்டாட முடிவு செய்திருந்தார்கள். மாலாவின் தோழிகள் கிராமத்தையே பார்த்ததில்லை. சலசலக்கும் பனைமரங்கள், பச்சை பசேலென நெல்வயல்கள், அங்கும் இங்கும் செல்லும் மாடுகள், ஆடுகள், கோழிகள், இவற்றை அவர்கள் நகரத்தில் பார்த்ததில்லை. இவற்றை நேரில் பார்த்தபோது அவர்கள் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஐயா, 5 நாளும் ஒரே ஜாலிதான். எல்லாரும் வீட்டிற்குள் நுழைந்தனர். மியாவ் என்று ஒரு பூனை கத்திக்கொண்டே ஓடியது. அவர்கள் பயந்து போனார்கள். அன்று ஓய்வு. மறுநாள் கிராமத்தை பார்க்க கிளம்பிவிட்டார்கள். தாத்தா, நீங்களும் வாங்களேன். மாலா தாத்தாவை அழைத்தாள். தாத்தாவும் புறப்பட்டார். தெருவில் சோளத்தட்டையில் ஈர்க்கிலை குத்தி காத்தாடி தயாரித்து அதனை பிடித்தவாறே சிறுவர்கள் ஓடினார்கள். பனங்காய் வண்டி செய்து நெம்புகோல் கவட்டை குச்சியை வைத்து நெம்பி தள்ளியவாறு நான் பாலக்காட்டுக்கு போய் வாரேன் என டாட்டா காட்டியவாறு வேறு சில சிறுவர்களும் சிட்டாய் பறந்தனர். பழைய சைக்கிள் டயரை வண்டி போல பாவித்து குச்சியால் தட்டி தட்டி கூடவே இன்னும் சிலர் வண்டி ஓட்டினர். அங்கே பக்கத்தில் சிறுவன் ஒன்று, ஹலோ, யார் பேசுறது? குமார் தானே? சிறுவன் 2, ஆமாம், நான் குமார் தான் பேசுறேன். சிறுவன் 1, குமார், நான் முருகன் பேசுறேன்டா. நீ எப்படி இருக்க? வீட்டில் எல்லாரும் நலமா? சிறுவன் 2, எல்லாரும் நலமே. இவ்வாறு தீப்பெட்டி தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்தனர். தாத்தா அவர்களுக்கு ஒவ்வொன்றாய் விளக்கி கூறினார். கிட்டிப்புள், பாண்டியாட்டம், தாய விளையாட்டு ஆகியவற்றையும் காட்டினார். மாலாவின் தோழிகள் 5 நாட்களும் இவற்றை பார்த்து பார்த்து ரசித்தனர். அவர்களும் சிலருடன் சேர்ந்து விளையாடி மகிழ்ந்தனர். நாட்கள் கடந்தன. விடுமுறையும் கழிந்தது. கிராமத்தில் கண்டும் ரசித்தும் விளையாடியும் மகிழ்ந்த நினைவுகளுடன் பட்டணம் புறப்பட்டனர். சரிப்பா, அப்போ நீங்களும் வாசிச்சீங்க, நம்ம விருந்தாளியும் வாசிச்சு காமிச்சாங்க, நானும் வாசிச்சு காமிச்சேன். இப்போ கண்டிப்பா நீங்க கதை என்னன்னு புரிஞ்சிருப்பீங்க தானே? தெரியும் இல்லையா? சரிப்பா, கதை இருக்கட்டும். நீங்க வாசிச்சீங்களா? நான் வாசிச்சதை கேட்டீங்களா? நம்முடைய விருந்தாளியான அந்த பொண்ணு வாசிச்சதையும் கேட்டீங்களான்னு தெரியறதுக்காக நான் என்ன கேட்பேன் உங்ககிட்ட? என்ன கேட்பேன்? ஆமா, கேள்விகள் கேட்பேன் தானே? கேட்கவா?
நீங்க கவனிச்சீங்களா, வாசிச்சீங்களான்னு தெரியறதுக்காக நான் சில கேள்விகளை கேட்கவா? ஓகே, கேட்கிறேன். சரிப்பா, நம்முடைய இந்த அழகுல வரக்கூடிய, அதாவது தாத்தாவின் ஊருக்கு வந்தவங்க யாரெல்லாம்? கிராமத்துக்கு வந்தவங்க யாரெல்லாம்? ஆமா, பாலாவும் அவருடைய தோழிகளும் வந்தாங்களா? சரி, சரிப்பா. அவங்க கிராமத்துல அவங்க என்னத்தையெல்லாம் பார்த்தாங்க? ஏப்பா? பனைமரங்கள், பசுமையான வயல்கள் பார்த்தாங்களா? அப்புறம் என்ன பார்த்தாங்க? ஏப்பா? ஆடு மாடு கோழிகளை பார்த்தாங்களா? சரி, அப்புறம் என்ன பார்த்தாங்க? என்னப்பா? குழந்தைகள் விளையாடுறதை எல்லாம் பார்த்தாங்களா? ஓ, அப்படியா? சரி, இன்னும் என்னென்ன பார்த்தாங்கங்கிறத, அதாவது இந்த பாடத்தில் வரக்கூடிய கதையை சொல்ல முடியுமா? சொல்லிடுவீங்க, எனக்கு தெரியும். அந்த கதைகளை கொஞ்சமாவது இப்போ யார் சொல்லுவா? தொடக்கம் மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். யார் சொல்லுவா? சரி. ஓ, தாத்தாவின், வேலு தாத்தாவின் வீட்டுக்கு முன்னால காரு சர்ன்னு வந்ததா? சரி, அப்புறம் என்னாச்சு? ஒரு காரு சருன்னு வந்ததா? அதிலிருந்து மாலா இறங்கினாளா? ஓ, அவளுடன் அவளது தோழிலும் வந்தாங்களா? சரி, அப்புறம் என்னாச்சு? அவங்க சென்னையில படிக்கிற குழந்தைகளா? சரி சரி சரி. அப்புறம் விடுமுறைக்காக தாத்தாவுடைய கிராமத்துக்கு வந்திருக்காங்களா மாலாவுடைய? சரி, அங்க வந்து ஆமா, இப்போ முன்னாடியே நீங்க சொன்ன மாதிரி காட்சிகளை எல்லாம் பார்த்தாங்க இல்லையா? ஆடு மாடு கோழி வயல்கள் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து ரசிச்சாங்களா? சரி, அதுக்கப்புறமும் என்ன நடந்தது? ஆமா, என்ன நடந்தது? வீட்டில் வந்து வீட்டுக்கு உள்ள நுழையும் போது மியான்னு ஒரு பூனை கத்திட்டு வந்தது இல்லையா? ஆமா, அதை பார்த்த உடனே பயந்துட்டாங்க. அன்னைக்கு அவங்க ஓய்வு எடுத்துட்டாங்க வீட்டில், இப்படித்தானே? மறுநாள் காலையில கிராமத்தை சுற்றி பார்க்க போனாங்க. தாத்தாவும் கூட போனாரு தானே? ஆமா, போற வழியில ஒவ்வொரு காட்சியா பார்த்துட்டு போறாங்க. போற வழியில ஒரு பையன் சோளத்தட்டியில ஈர்க்கல் குத்தி காட்டாடி செஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஆமா, பழைய சைக்கிள் டயர்ல குச்சி வச்சு ஒருத்தன் தட்டி வண்டி போல பாவனை செய்து ஓட்டிட்டு இருந்தா இல்லையா? அப்புறம் ஆமா, ஒரு பக்கத்துல 2 சிறுவர்கள் நின்று பேசிக்கிறாங்க. என்னன்னு சிறுவர் ஒருத்தன் என்ன சொல்றான்? என்ன சொல்றாங்கிறத நீங்க படிச்சிருப்பீங்க தானே? அந்த 2 குழந்தைகளும் தீப்பெட்டி தொலைபேசி மூலமாக பேசியதை வாசிச்சீங்க தானே? என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க 2 பேர் சேர்ந்து தீப்பெட்டியில தொலைபேசியில பேசுற மாதிரி ஒரு சின்ன வீடியோ, 2 பேரா பக்கத்துல இருக்கிறவங்க, பக்கத்துல வீடு இருப்பீங்க இல்லையா? 2 குழந்தைங்க, அந்த உரையாடலை ஒரு சின்ன வீடியோவா எடுத்து உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்புவீங்களா? எப்படின்னு கேட்குறீங்களா? இதோ இங்க பாருங்க, 2 நண்பர்கள் உரையாடுவதை பாருங்க. ஹலோ, நான் சனா பேசுறேன். சாஹினா பேசுறேன். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீங்க சாப்பிட்டீங்களா? ஓ, சாப்பிட்டாச்சு. இங்க சிக்கன் பிரியாணி. சரி, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? உங்க வீட்ல? ஓ, நல்லா இருக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க. சரி, வைக்கிறேன். சரி, வைக்கிறேன். தீப்பெட்டியில என்ன பண்ணிருக்காங்க? ஆமா,
எது? போனு. தீப்பெட்டியில போன் செஞ்சிருக்காங்க. அதுல எப்படி செஞ்சு எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. இதே மாதிரி நீங்க ஒரு வீடியோ உங்க ஆசிரியர்களுக்கு அனுப்பித்தர மறந்துடக்கூடாது. இப்படி இந்த காட்சிகளை விளையாட்டுகளை எல்லாம் பார்த்துட்டு போகும்போது இன்னொரு பக்கம் இருந்து விளையாடுறாங்க. அதுல கிட்டிப்புள் விளையாடுறாங்க, பாண்டி விளையாட்டு விளையாடுறாங்க. இந்த மாதிரியான சில கிராமப்புற விளையாட்டுகளும் விளையாடுகிறாங்க. இதையெல்லாம் பார்த்து மாலாவும் தோழிகளும் கண்டும் கழித்தும் ரசித்த காட்சிகளுடன் என்ன பண்றாங்க? விடுமுறை நாட்கள் கழிந்து திரும்பவும் அவர்களது ஊரான பட்டணத்திற்கு சேர்க்கிறார்கள். இவ்வளவுதானப்பா கதை? ஆமா, இவ்வளவுதான் கதை. நாட்டுப்புற கதைகளை பத்தி நாம முன்னாடியே படிச்சிட்டோம் இல்லையா? இப்போ ஒரு கதையும் நம்ம வாசிச்சோம், கேட்டோம், சில காட்சிகளை பார்த்தோம். இப்போ துள்ளி திரிந்தது ஒரு காலம்ங்கிறது கண்டிப்பா மறக்குமா உங்களுக்கு? பூங்கொடி சொன்னா இல்லையா, பூங்கொடிக்கு பட்டணத்தில் இருக்க பிடிக்கல. அவோ கிராமத்துல பாட்டி வீட்டுல இருந்த நினைவுகளை தான் கதையா சொல்லி எழுதியிருந்தா அதை நம்ம கேட்கவும் செஞ்சோம் இல்லையா? அப்படி ஒரு காட்சி யாராலையும் மறக்க முடியாது. சரியா? ஓகேப்பா, இப்ப எல்லாரும் கதையை கேட்டீங்க, எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்க. இனி அடுத்து நாம என்ன பண்ணுவோம்? என்னது? செயல்பாடு தானே? ஆமா, தொடர்ந்து வரக்கூடிய செயல்பாடுகளை பார்ப்போம். சரியா? சரிப்பா, பாடப்புத்தகத்துள்ள செயல்பாடு எல்லாரும் பாருங்க. புத்தகம் கையில் இல்லாதவங்க ஸ்கிரீன்ல பாருங்க. முதல் செயல்பாடு என்னப்பா? ஆமா, என்னது? பாட புத்தகத்தில் வரும் விளையாட்டுகளின் பெயர்களை கூறுங்கள் சொல்லியிருக்காங்களா? என்னெல்லாம் பாட புத்தகத்தில் என்னெல்லாம் விளையாட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளது? நீங்க கதை சொல்லும் போதே சொன்னீங்க, இருந்தாலும் அதை உங்க குறிப்பேட்டில் இன்னொரு தடவை கூட எழுதிக்கோங்க. சரியா? அடுத்த செயல்பாடு பார்க்கறதானே? வாசிச்சு பாரு பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. புத்தகத்தை வாசிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிரீனை பார்த்தும் வாசிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஆமா, உங்களுக்கு தெரிந்த விளையாட்டுகள், அதாவது கிராமிய விளையாட்டுகளை, உங்களுக்கு தெரிந்த விளையாட்டுகளை நீங்க என்ன பண்ணணும்? எழுதணும். எப்படி எழுதணும் தெரியுமா? ஆமா, நம்ம புத்தகத்துல தந்திருக்காங்க. இப்ப சாரும் காமிக்கிறேன். அதே மாதிரி என்ன பண்ணணும்? சொற்சூரியன் வடிவில் நடுவில் விளையாட்டுன்னு எழுதி சுத்தம் என்ன பண்ணணும்? நீங்க விளையாட்டுகளை எழுதணும். சரியா? எழுதினதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு விளையாட்டை பத்தி என்ன செய்யணும்? ஒரு விளக்க குறிப்பும் எழுதணும். விளக்க குறிப்பு எப்படி எழுதணும்னு தெரியாதா உங்களுக்கு? தெரியாதா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு விளையாட்டு, என்னது? கபடி. அப்போ இந்த கபடி பத்தி ஒரு விளக்க குறிப்பு எழுதுறதுன்னா எப்படி எழுதலாம்? விளையாட்டோட பேர் எழுதிடுறோம். விளையாட்டின் பெயர் கபடி அப்படின்னு எழுதிட்டு கீழே நம்ம எழுதுறோம். ஆமா, அந்த விளையாட்டுல ஒரு அணியில எத்தனை பேர் இருப்பாங்க? 2 அணியில சேர்ந்து இவ்வளவு பேர் இருப்பாங்க. இந்த விளையாட்டு விளையாடுற முறை எப்படி? ஒரு ஆளு முதல்ல அந்த ஒரு அணியிலிருந்து இன்னொரு அணிக்கு போவாங்க. என்ன சொல்லி போவாங்க? எப்படி பாடிட்டு போவாங்க? சடுகுடு சடுகுடு சடுகுடுன்னு சொல்லுவாங்க. சில ஏரியாவில் கபடி கபடி கபடின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லி அடுத்த அணிக்கு போவாங்க. அடுத்த அணியில் அவங்கள தொட்டுட்டா என்ன ஆகும்? ஆமா, தொட்டவன் அவுட் ஆயிடுவான். இதே போனவனை அந்த அணி உள்ளவங்க பிடிச்சிட்டாங்கன்னா போனவன் அவுட் ஆயிடுவான் இல்லையா? ஆமா, ஆனா போன ஒருவன் அந்த டீம்ல அந்த அணியில் உள்ள 3 பேர்த்தையோ 4 பேர்த்தையோ எத்தனை பேரை தொட்டாலும் அத்தனை பேரும் அவுட் ஆயிடுவாங்க. இதெல்லாம் ஒரு சில குறிப்புகள் மட்டும்தான் உங்களுக்கு நான் தர்றேன் விளக்க குறிப்பு எழுதுறதுக்கு. இந்த மாதிரி தான் இந்த விளையாட்டு முறையை பற்றி நீங்கள் உங்களுக்கு பிடித்த இல்லைன்னா நீங்கள் தெரிந்த ஏதேனும் ஒரு விளையாட்டை பற்றி ஒரு விளக்க குறிப்பு எழுதணும். இந்த சொற்சூரின் வடிவில் நீங்கள் விளையாட்டுகளை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு விளையாட்டு குறிப்பையும் எழுதிக்கோங்க. அடுத்த செயல்பாடு பார்ப்பா. எனது கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களை வாக்கியத்தில் எழுதுங்கள்.
நாம சென்ற வகுப்புல 2 தொடர்களாக மாற்றி எழுதணும் இல்லையா? இப்ப என்ன பண்ண போறோம்? ஆமா, தொடரை வாக்கியத்துல எழுதணும். எடுத்துக்காட்டு ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாரு, புத்தகத்தை பாரு. என்ன கொடுத்துருக்காங்க? ஆமா, நெல் வயல்கள் பச்சை பசேலென இருந்தன கொடுத்துருக்காங்களா? நெல் வயல்கள். அப்ப எந்த தொடரை வச்சு நம்ம எழுதணும்? அந்த தொடரை என்னது? பச்சை பசேல் என்ற இல்லையா? ஆமா, அதே மாதிரி ஒரு 2-3 தொடர்கள் தந்திருக்காங்க பாருங்க, வாசிச்சு பாருங்க. என்னது? வெள்ளை வெளையரென, செக்க செவேல் என்ற, கண்ணன் கரையல் என்ற அப்படிங்கிற தந்திருக்காங்க சொற்களை. அதை வச்சு நாம என்ன பண்ணணும்? தொடர்களை வாக்கியமாக்கி எழுதணும். எழுதிருவீங்க தானே? ஒரு உதாரணம் சொல்றேன். வெள்ளை வெளையரெனங்கிறதுக்கு சார் ஒரு உதாரணம் சொல்றேன். என்னது? நீங்களே சொல்லியிருப்பீங்க. வெள்ளை வெளையரென என்ன சொல்லலாம்? ஆமா, வெள்ளை வெளையரென பாலின் நிறம் இருந்தது. இது நான் சொல்ற ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான். இதை வச்சு நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். எப்படி வேணாலும்னா தொடரை பொருத்தமான முறையில எழுதணும். எழுதிருவீங்க தானே? ஓகேப்பா. அப்போ இன்றைய அறையில் வரக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தையும் நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த செயல்பாடுகள் அனைத்தையும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் செய்து உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பித்தர வேண்டும். மீண்டும் அடுத்த அறையில் சந்திப்போம். நன்றி. பாய்.